வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா, ஒரு பழைய மாடல் எல்ஜி டிவி. இந்த டிவி எப்படின்னா ஸ்டாண்ட் மைடில் இருக்குது. அதாவது பவர் சப்ளைலாம் வருது, ஆனால் ஆன் ஆகலை. காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. டிவி ஆன் பண்ணாலும் ஆன் ஆகலை. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிவி ஆஃப் பண்ணிட்டு பேக் சைடு திருப்பிக்குவோம் போர்டை. திரும்ப சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வோல்டேஜ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். மல்டிமீட்டர் வந்து வோல்ட்டில் வச்சுக்குவோம். வச்சுட்டு பேசிக் வோல்ட்டெல்லாம் சரியாக இருக்கான்ட்டு முதல் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹை வோல்ட் ஃபில்ட்ரு. ஹை வோல்ட் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 335 வோல்ட் வருது. ஸோ ப்ரைமரி சைடு எந்த ஃபால்ட்டும் இல்லை. செகண்டரி சைடு பார்க்கலாம். செகண்டரி சைடு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு, அதாவது எல்அவுட்டுக்கு போகிற வோல்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. 113 வருது. இது சரியான வோல்ட்டு தான். இது எதுவும் ஃபால்ட் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி டிவியில் 24க்கு பதிலாக 14 வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதை பின்ன ட்ராக்கை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே போனோம்னா அது அந்த இடத்துல இருக்குது. பார்த்தீங்கன்னா 14 வோல்ட்டு சரியாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வோல்ட் இருக்கும், அதுதான் கண்ட்ரோல் வோல்ட்டு. அதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டயோடு, அந்த இடத்துல டயோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் வர இடத்துல 5.8 அந்த மாதிரி தான் வருது. ஸோ இந்த இடத்துல ஃபால்ட் இருக்கலாம். அதே ட்ராக் தான் அங்கேயும் போகுது. அதுதான் ஒரு 8 வோல்ட்டு தான். அந்த இடத்துல ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வோல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கீழேயும் ஒரு 5 வோல்ட், அதே 8 வோல்ட்டு லைனு கீழேயும் ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் ராங்காக தான் இருக்குது. அடுத்து ஆடியோ வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்பு கொடுத்து கீழே அந்த இடத்துல டயோடு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 25 வோல்ட் இருக்குது. அது சரியான வோல்ட்டு தான். ஆடியோ ஐசி பார்த்தீங்கன்னா டிடிஏ 7297 கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சரியான வோல்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இடத்துல தான் ஃபால்ட் இருக்கலாம். ஒன்றே ஃபில்ட்ரு போயிருக்கலாம், இல்லைன்னா டயோடு கடை போயிருக்கலாம். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தனியாக எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கொடுத்து டிவி ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பின்னாடி ஒரு வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஒயர் கிரவுண்டில் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயர் வந்து 110 வோல்ட்டு. இதையும் ஜாயின் பண்ணிட்டேன். அது கரெக்டாக நம்ம பார்த்து லைனுக்கு சரியாக கொடுக்கணும். ராங்காக கொடுத்துட்டோம்னா போர்டில் இன்னும் வேறு ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயரு 14 வோல்ட் இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தான் 14 இருக்குது. பின்னு ட்ராக் இது கொஞ்சம் எல்ஜிலாம் ட்ராக்கு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 14 வோல்ட்டு கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபில்ட்ரு இருக்குது பாருங்கள், 14 வோல்ட்டு ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. அதை ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்டு 8 வோல்ட்டு அது கொடுத்துக்குவோம். ப்ளூ கலர் ஒயர் வந்து 8 வோல்ட்டு. பார்த்தீங்கன்னா ட்ராக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இப்போ ட்ராக்கை பார்த்துட்டே போனீங்கன்னா ஒரு ஜம்ப்பு கொடுத்து இங்கே டயோடு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா மேலே ஃபில்ட்ராண்ட அதே ட்ராக்லேருந்து மேலே போகுது பாருங்கள், அங்கே ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அந்த ட்ராக்கு பார்த்தீங்கன்னா மேலே தான் அந்த ஃபில்ட்ரு இருக்கிற இடத்துல இருக்குது. அதனால் நான் அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி ஆன் ஆகுதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையில் ஆன் ஆச்சுன்னா டிவியில் பெருசாக எதுவும் ஃபால்ட் இருக்காது.
ஒன்று டயோடு இல்லைன்னா அந்த கெப்பாசிட்டர் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் இந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். வோல்ட் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வோல்ட்டெல்லாம் சரியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவும் ட்ராப் ஆகலை. கண்ட்ரோல் வோல்ட் முன்னே வந்து 5 தான் காட்டுது, இப்போ ஒரு 11 காட்டுது. எதுவும் இல்லை. இப்போ டிவி முன்னாடி ஆனில் தான் இருக்குது. எனக்கு காட்டுறேன் பாருங்கள், டிவி ஆனில் தான் இருக்குது. சரி, இப்போ ஃபால்ட் இருந்தால் அந்த கெப்பாசிட்டரில் டயோடு இருக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த பவர் சப்ளை லைன்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு கெப்பாசிட்டரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணி கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணிட்டு அது கம்ப்ளைண்ட்டாக என்னங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகில் பார்த்தீங்கன்னா அதான் கண்ட்ரோல் வோல்ட்டுக்கான லைனு. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எல்ஜியில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதான் அந்த கெப்பாசிட்டர் தான் கண்ட்ரோல் வோல்ட்டுக்கு கொடுத்துருக்குற கெப்பாசிட்டரு. அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்குவோம். அதை இந்த சைடு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் தான். இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்குவோம். இது 2 பின்னு தான், அதனால் நம்ம விக்கு வச்சு எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே பின்ன உருவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரை உருவிட்டேன். காட்டுற மாதிரிங்க 1000 நியூப்பு 16 வோல்ட்டு கொடுத்துருக்கு. இதுக்கு நம்ம 1025 போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் மீட்டரில் காட்டுறேன். மீட்டரை கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சுக்குவோம். கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சுக்கிட்டு 2 லீடையும் வச்சு பார்க்கலாம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பார்த்தீங்கன்னா 1000 நியூஎப்புக்கு பதிலாக 890 அந்த மாதிரி காட்டுது. கொஞ்சம் 100 நியூஎப்புக்கு மேலே ட்ராப் ஆகுது. இது அநேகமாக போயிடுச்சு. பவரும் போயிடுச்சு. ஸோ இந்த கெப்பாசிட்டரும் போயிடுச்சு. அதை எடுத்து போட்டுருவோம். பவர் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா நான் வேறு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டேன். இதோட கெப்பாசிட்டன்ஸ் சரியாக தான் இருக்குது. 970 வருது. அதான் 0.5% முன்ன பொண்ணு இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மார்க் கொடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அதுக்கு சரியான பொசிஷனில் வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறோம். சால்டரிங் பண்ணிட்டு ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். சப்போஸ் ரன் ஆகலைன்னா டயோடை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பார்க்கணும், எடுத்த வேகத்தில் ரெடி பண்ண முடியாது. இப்போ சால்டரிங் பண்ணிட்டேன். அடுத்தது பின்னை கட் பண்ணிடுவோம். பின்னை கட் பண்ணிட்டேன். அடுத்தது டிவி ஆன் பண்ணிக்கலாம். கீழே ஏதாவது டச் ஆகிருக்கான்ட்டு பார்த்துட்டு ஆன் பண்ணிக்கலாம் டிவியை. இப்போ டிவி பவர் ஆன் பண்ணிட்டேன். இண்டிகேட்டர் எரியுது. இப்போ பேசிக் வோல்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கலாம். குறிப்பாக அந்த ஃபில்ட்ரு மாற்றின இடத்துல ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது வந்து 14 வோல்ட்டு சரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வோல்ட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 5 வோல்ட்டு தான் காட்டுது. இப்போ பாருங்கள் 10 வோல்ட் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். டிவி ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் சரியாக இருக்குது வோல்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ வோல்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆடியோ வோல்ட்டும் சரியாக இருக்குது.
இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இதை முன்னாடி டிவி காட்டுறேன் பாருங்கள். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம எந்த ஃபால்ட் இருந்தாலும் ரெடி பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.